அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டே இந்த 8 படிகள் வழியாக எவர் ஒருவர் மேலே ஏறி சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தரித்திரங்கள், அதாவது அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி நிறைவான செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பைரவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளாக இந்த 8 படிக்கட்டுகள் வந்து காணப்படுவது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்தில் அமர்ந்த கோலத்தில் வலது காலை வந்து சற்று தூக்கிய கோலத்தில் இருக்கும் இந்த நந்திகேஸ்வரர் அனுதினமும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்துட்டு இருக்கிறதா ஐதீகம். இந்த மூர்த்தியை விசேஷ சக்தி அம்சங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தயோக நேரத்தில் இவருக்கு அருகம்புல் காப்பிட்டு வெண்பொங்கல் படைத்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது நமக்கு வந்து நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நிலை மாறும். அதே மாதிரி குளிகை நேரத்திலே வந்து நம்ம வந்து பைரவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எண்ணிலடங்கா பலன்கள் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். குளிகை நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது அது வந்து பன்மடங்காக பெருகும். குளிகை நேரத்தில் வந்து நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பைரவர் வந்து நமக்கு வழங்கக்கூடிய அந்த வரம் வந்து கோடி மடங்காக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் குளிகை நேரத்தில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க அதை வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சோழபுரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் மற்றும் பந்தநல்லூர் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். கும்பகோணத்துலேருந்து நிறைய நகர பேருந்து வசதிகள் மற்றும் பேருந்து வசதிகள் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க 64 பைரவ மூர்த்திகளின் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய பைரவேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். மனிதருக்கு ஏற்படக்கூடிய அஷ்ட தரித்திரங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா 8 படிக்கட்டுகள் வந்து காணப்படும். இந்த 8 படிக்கட்டுகள் வழியாக எவர் ஒருவர் மேலே ஏறி சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் மற்றும் அஷ்ட தரித்திரங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தகந்த 8 சந்த முக்தமேய நிட்டமாம் 8 துறை படி தந்த பைரவா பைரவா தொட்டு தந்த காக்குமே காக்குமே பைரவம் கிட்ட நின்று காக்குமே காக்குமே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டே இந்த 8 படிகள் வழியாக எவர் ஒருவர் மேலே ஏறி சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தரித்திரங்கள், அதாவது அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி நிறைவான செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பைரவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளாக இந்த 8 படிக்கட்டுகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலே இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். சில பேர் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எங்களுக்கு நிறையா சத்ரு உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். மேலே வந்து பைரவலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களால் வந்து தேய்பிரை அஷ்டமி வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா சற்று வித்தியாசமான அமைப்பில் வந்து காணப்படுவார். இந்த நந்திபவானை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்திபவனோட அமைப்பையும் இந்த நந்திபவனை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் கூறியுள்ளதை வந்து காணலாம். ஆலயத்தில் அமர்ந்த கோலத்தில் வலது காலை வந்து சற்று தூக்கிய கோலத்தில் இருக்கும் இந்த நந்திகேஸ்வரர் அனுதினமும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்துட்டு இருக்கிறதா ஐதீகம். இந்த மூர்த்தியை விசேஷ சக்தி அம்சங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தயோக நேரத்தில் இவருக்கு அருகம்புல் காப்பிட்டு வெண்பொங்கல் படைத்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது நமக்கு வந்து நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நிலை மாறும். வேலை வாய்ப்பு இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள், படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சித்தயோக நேரத்தில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்திபவானுக்கு அருகம்புல் காப்பிட்டு வெண்பொங்கல் படித்து அதை அன்னதானமாக அளித்து வரும் பொழுது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நந்திபவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நமக்கு இன்றைக்கி இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். தேய்பிரை அஷ்டமி தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சத்ரு சம்கார முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சத்ரு சம்கார முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக
துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம். துவாரபாலர்களை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து உற்சவர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. உற்சவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். காலத்தை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவ தோஷம் வந்து ஏற்படும். அதாவது வந்து கால தோஷம் அப்படிங்கிற பைரவ தோஷம் வந்து ஏற்படும். அந்த பைரவ தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 64 பைரவர்களோட ஆதி மூலமாக இருக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பைரவ தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது காலதோஷம் என்று வழங்கக்கூடிய அந்த பைரவ தோஷம் வந்து நம்மை விட்டு நீங்கும். காலதோஷம் ஒரு மனிதருக்கு வந்து எவ்வாறு ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது பார்க்கலாம். இப்போ வந்து பைரவேஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வரி அணியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயத்தில் வந்து சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறது வெகு அரிதான ஒன்று. இப்போ வந்து அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய துவாரபாலகிகள்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு அம்பாளை வந்து தரிசனம் பண்ண போகலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பைரவேஸ்வரி. அம்பாளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆலயத்தை வந்து வலம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வந்து தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யணும், குளிகை நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி நம்ம வந்து பார்க்கலாம். அரிதிலும் அரிது மானிட பிறவி வந்து எடுக்கிறது. அந்த மானிட பிறவி எடுத்தோம், அந்த பிறவி எடுத்ததோட நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் நம்மளோட காலத்தை வந்து விரயமாக செலவு பண்ணுறது வந்து மிகப்பெரிய காலதோஷமாக மாறி அது வந்து பைரவ தோஷமாக மாறிடும். கலியுகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம், நாகதோஷம், பைரவ தோஷம் அப்படின்னு சொல்லி 3 விதமான தோஷங்கள் வந்து காணப்படுது. பித்ரு தோஷத்தை வந்து தர்ப்பணங்கள் வந்து ஆற்றும் பொழுது அந்த பித்ரு தோஷத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். அதே மாதிரி நாகதோஷம் நீங்கிறதுக்கு அதற்கான பரிகாரங்கள், அதாவது நாகதோஷ பரிகாரங்களை வந்து செய்யும் பொழுது அந்த தோஷத்துலேருந்து எளிதில் வந்து விடுபடலாம். ஆனால் வந்து ஒரு மனிதருக்கு வந்து பைரவ தோஷம் ஏற்படுது அப்படின்னா அந்த பைரவ தோஷத்துலேருந்து வெளியில் வர்றது வந்து அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. பைரவ தோஷம் எவ்வாறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பைரவ தோஷம் அப்படிங்கிறது காலத்தை வந்து விரயமாக வந்து செலவு செய்கிறதுனால பைரவ தோஷம் வந்து ஏற்படும். அதே மாதிரி நாய்களை வந்து துன்புறுத்துவதனாலும் பைரவ தோஷம் வந்து ஏற்படும். கால விரயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து எந்த வேலையுமே செய்யாமல் வந்து அப்படியே திண்ணையிலே வந்து அமர்ந்தே காலத்தை வந்து கழிப்பாங்க. அல்லது வந்து செல்ஃபோன், சினிமா பார்க்குறது, தொலைக்காட்சி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்களோட காலத்தை வந்து கழிப்பாங்க. மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஆன புண்ணியங்கள் மற்றும் தர்ம காரியங்களை வந்து செய்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவியானது படைக்கப்பட்டிருக்கு. அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை அறியாமல் காலத்தை வந்து விரயமாக செலவு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு காலதோஷம் எனக்கூடிய பைரவ தோஷம் வந்து ஏற்படும். இந்த பைரவ தோஷம் ஒரு மனிதருக்கு ஏற்படுது அப்படின்னா அஷ்ட தரித்திரங்கள் வந்து ஏற்படும். இந்த அஷ்ட தரித்திரங்கள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அஷ்ட படிக்கட்டுகளுக்கு வந்து வகையான எண்ணெய்களை கொண்டு தீபமேற்றி வழிபாடு செய்து இந்த ஆலயத்தை வந்து 8 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவர்கள் அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எளிதில் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 64 பைரவர்களுக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய இந்த மகா கால பைரவேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் உலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இன்றைக்கும் சூட்சம ரூபத்தில் வந்து தேய்பிறை அஷ்டமியை வந்து இங்கே வந்து செய்கிறதா வந்து சொல்லப்படுது. பூலோகத்தில் முதல்ல தேய்பிறை அஷ்டமிக்கான யாக பூஜைகள், தேய்பிறை அஷ்டமிக்கான பூஜைகள் வந்து நடைபெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி குளிகை நேரத்தில் இந்த தலத்தில் வந்து சித்தர்கள், அதாவது பைரவலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த தலத்தில் வந்து மகா கால பைரவேஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. எல்லாருக்கும் வந்து தேய்பிறை அஷ்டமியில் வந்து பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி குளிகை நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து பைரவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எண்ணிலடங்கா பலன்கள் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். குளிகை நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது அது வந்து பன்மடங்காக பெருகும். குளிகை நேரத்தில் வந்து நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பைரவர் வந்து நமக்கு வழங்கக்கூடிய அந்த வரம் வந்து கோடி மடங்காக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் குளிகை நேரத்தில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க அதை வந்து பார்க்கலாம். இளமையிலே வந்து தலையில் வந்து வழுக்கை விழுறது, அதே மாதிரி வந்து முகத்தில் வந்து பருக்கள், வடுக்கள், முக அழகின்றி காணப்படுறது, முகம் வந்து பொலிவின்றி காணப்படுறது, ஏதாவது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வாடிய முகத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்கள், வாழ்வியில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நிலை வராதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் குளிகை நேரத்தில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்து உப்பு மிளகை வந்து பிரார்த்தனையாக இட்டு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தேனை அபிஷேகம் செய்து எண்ணெய்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்களை வந்து தானமாக அளித்து வரும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்து நீங்கும். அதே மாதிரி முகப்பொலிவு வந்து ஏற்படும்.
அதே மாதிரி வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவரை தேய்பிறை அஷ்டமி என்றும் குளிகை நேரத்திலையும் வழிபாடு செய்யும் பொழுது வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் வந்து நிறையா சத்ரு உபாதைகள் இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு வந்து நிறையா சத்ரு உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தேய்பிறை அஷ்டமி அல்லது குளிகை நேரத்தில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பைரவ தோஷத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா துர்மரணங்கள் ஏற்படும். இளம் வயதிலேயே வந்து கணவன் அல்லது மனைவியை வந்து இழக்கக்கூடிய நிலை, அடிக்கடி வந்து குழந்தை பிறந்து இறக்கக்கூடிய நிலை போன்றவையெல்லாம் வந்து இந்த பைரவ தோஷத்தால் நீங்கும். அதனால் வந்து காலத்தை வந்து விரயமாக்காமல் காலத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து பைரவ தோஷம் ஏற்படாமல் இருக்கும். பைரவ தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பைரவ தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கலாம். 64 பைரவ மூர்த்திகளோட ஆதி மூலமாக இருக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி நம்மளோட சொத்துக்களை வந்து இழந்து வாடுவர்கள், அதாவது வந்து நம்மளோட சொந்தக்காரங்கிட்ட இருந்து நம்மளோட சொத்துக்களை வந்து இழந்து வாடுவர்கள் சனிக்கிழமை அல்லது அஷ்டமி திதி, ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை வரக்கூடிய நாட்கள் அல்லது குளிகை நேரத்தில் 64 பைரவ தூவங்களை ஏற்றி இந்த தலத்தில் வந்து முந்திரி கலந்த பாயசம் படைத்து வழிபாடு செய்து வரும் பொழுது சொத்துக்கள் வந்து இழந்திருந்தோம் அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதிமதுரம், சித்திரத்தை, வசம்பு, மிளகு, கண்டத்திப்பிலி, நாயுருவி, சுக்கு போன்ற 8 வகை மூலிகை திரவியங்களை பொடி செய்து நீல நிற துணியில் வந்து முடிச்சாக்கி பசுநெய், நல்லெண்ணெய் போன்றவற்றில் வந்து தைத்து தீபமாக ஏற்றி பைரவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த சொத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சோழபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா கால பைரவேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை வந்து இங்கே எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.